நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள சுப்பிரமணியன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். பருவமழை பொய்த்து போனா அல்லது ஏகத்துக்கு மழை பெய்தால் நெல் சாகுபடி, மற்ற உணவு தானிய பயிர்கள் சாகுபடி, குறிப்பா சிறுதானியங்கள் சாகுபடி குறைய துவங்கிடும். ஆனா எந்த ஒரு விவசாயியாலையும் இந்த பயிர்களை விட்டுட்டு மற்ற பயிர்களுக்கு போக முடியாது. இப்போ நிலவும் கால சூழல், ஆள் பற்றாக்குறை, மற்ற பிரச்சனைகள் காரணமா இந்த பயிர்களின் சாகுபடி பரப்பு, விளைச்சல்ல குறைவு ஏற்பட்டிருக்கு. இதையும் தாண்டி இயற்கையை எதிர்த்து அல்லது பருவநிலையை சமாளிச்சு சாகுபடி செய்வோம்னு இறங்குறவங்களுக்கு அதிக நட்டம். அதனால இந்த விளை பொருட்களின், குறிப்பா நெல், அரிசி, சிறுதானியங்களின் விலை அதிகமாயிட்டு இருக்கு. மழை குறைவு அல்லது பருவநிலை மாற்றம் காரணமா வெயில் காலம் விரைவா துவங்கிடுச்சு. இன்னும் சித்திரையே பொறக்கல, அதுக்குள்ள கடுமையான வெயில உணர ஆரம்பிச்சிட்டோம். இதையெல்லாம் எதிர்பார்த்தோ என்னவோ பல விவசாயிகள் முன்னாடியே தர்பூசணி விதைகளை போட்டு பயிர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பவே நமக்கு தர்பூசணி பழம் கிடைக்குது. 2.5 மாசம் வயதுடைய பயிர் இது. ஓரளவுக்கு நீர்ப்பாசனம் இருந்தா சமாளிச்சு கொண்டு வந்துடலாம். விற்பனை ஒரு பிரச்சனையே இல்லை. சுப்பிரமணியன் சார், வேண்டாம்னு வியாபாரிகள் சொல்லவே மாட்டாங்க. நிறைய கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க, ஆனா விலையை குறைச்சிருவாங்க. தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் தர்பூசணியை விவசாயிகள் பயிரிடுறாங்க. விழுப்புரம் மாவட்டம், திண்டிவனம் பகுதியில் கணிசமான அளவு பயிராகுது. வெளி மாநிலங்கள்லேருந்து வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு போறாங்க. 1 ஏக்கருக்கு சாகுபடி செலவு சுமாரா 30-35 ரூபாய். 15 டன் விளைச்சல் கிடைக்குமா? ஒரு கொடியிலிருந்து 5-10 பழங்கள் நமக்கு கிடைக்கும். ஒரு பழத்தின் சராசரி எடை சுமாரா 4-5 கிலோ. 1 கிலோ 5 ரூபாய்க்கு விற்பனையானாலும் 75,000 ரூபாய்க்கு விற்பனை செய்து ஒரு 40,000 ரூபாய் நிகர லாபம் கிடைக்கும்னு நாம கடுதாசில எழுதினாலும் கிடைக்குதா இல்லையான்னு விவசாயிகள்கிட்ட தான் கேட்கணும். காரணம், வைரஸ் தாக்குதல் ஏற்பட்டா விவசாயிகள் கையை சுட்டுக்கிட்டு நட்டம் நிறைய ஏற்படும். இந்த பயிருக்கு டானிக்கு, பூஸ்டரு, மருந்து, உரம், அது இதுன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா. நிறைய காய்கள் பெருக்காமலே அப்படியே நின்று போயிடும். காயெல்லாம் கூட வெம்பி போயிடும் வெயில்ல. வந்தானுக்கு வந்தான், போனானுக்கு போனான்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. அப்படித்தான் ஆயிடுச்சு தர்பூசணி சாகுபடி. ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு பயிர். சென்சிட்டிவ் கிராப்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த பருவகால பாதிப்புங்கிறது எல்லா பயிருக்கும் பொருந்தும். சுப்பிரமணியன் சார், சோளமும் இதுக்கு விதிவிலக்கல்ல. கர்நாடகா தான் சோள உற்பத்தியில் நாட்டில் முக்கியமான இடத்துல இருக்கிற ஒரு மாநிலம். பருவ காலத்தில் மாற்றம் ஏற்பட்டதால உற்பத்தியில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆந்திரா, மகாராஷ்டிரா, அப்புறம் தமிழ்நாடுலாம் முன்னணியில் உள்ள மாநிலங்கள் சோள உற்பத்தியில். சோளம் ஏற்றுமதியும் செய்யப்படுது. விளைச்சல் குறைவு, பூச்சி தாக்குதல், குறிப்பா படைப்புழு தாக்குதல், உள்நாட்டில் தேவை அதிகரிப்பு ஆகிய காரணங்கள்னால ஏற்றுமதியில, விலைவாசியில ஏற்றம் இறக்கம் இருக்கும். எதெல்லாம் எப்படிலாம் பாதிக்கப்படுது பாத்தீங்களா? ஆனா குறுகிய காலத்துல காசு விரைவா பார்க்கணும்னா சோளம், தர்பூசணிலாம் அருமையான பயிர்கள். கிர்னி பழமும் சாகுபடி செய்யலாம். பழங்கள், தானியங்கள் எங்கேயாவது யாராவது விளைவிக்கணும். அப்பதான் நாமெல்லாம் வாங்கி சாப்பிட முடியும். வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ண முடியாது. அதனால ஊரோட ஒத்து வாழ கத்துக்கணும். விவசாயிகளுக்கு நாம உறுதுணையா இருக்கணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.